பன்னீர் ரொம்ப வேகணும் அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு. இந்த மசாலா எல்லாமே இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கணும். இப்போ தேவையான கலர் கிடச்சிரும். இந்த மசாலாவும் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வாசனை நல்லா கொடுக்கும். நல்லா வதங்கட்டும். எண்ணெய் நல்லா பிடிஞ்சிச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்துடுங்க. நான் வந்து ஒரு பார் ஆஃப் பன்னீரை வந்து கட் பண்ணிவிட்டேன். கியூப் சைஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவோடு ஆட் பண்ணிடணும். பன்னீர் ரொம்ப வேகணும் அவசியம் இல்லை. மசாலா போட்டுட்டு உடனே நீங்கள் ரைஸை போட்டுட்டு குக்கரில் வச்சா 1 விசில் வச்சா போதும். பாருங்க, ஒரு பரட்டுங்க. ரைஸ் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணேன். நம்ம சாப்பிட்ற புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். 1.5 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 3.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் ஓப்பன் காட்டும்போது இந்த +1 சேர்ப்போம்ல, அந்த +1 கட் பண்ணிவிடுங்க. 1:2 தண்ணி விட்டுட்டு
cleaning tool. Set. Go. Only red, all the red. Red, all the red. Meenakshi, all the yellow. Red, all the red. Sugar, red, all the red, Tony, red. Player one wins. எறும்புகளே, எங்கே வேகமாய் செல்கிறீர்கள்? எனக்கு அதை கொஞ்சம் கேட்கிறீர்களா? வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை வாங்கிய இனிப்பு இருக்கிறது, அதை காலி செய்ய வேண்டும். கொஞ்சம் ரவை இருக்கிறது பேண்ட்ரியில், அதையும் காலி செய்ய வேண்டும். பழங்கள் டைனிங் டேபிள் இருக்கிறது, அதையும் காலி செய்தாக வேண்டும். அதுவும் வரும் வாரத்திலே முடிக்க வேண்டும். செய்ய முடியுமா? முடியும் என்கிறார் அதிபதி. ஆனால் ஒர்க் ஃபோர்ஸ் பத்தாது, நமக்கு இன்னும் ஒரு 2-3 பேர் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு டீம் லீட் சொல்கிறார். வேகமாக செல்லும் எறும்புகளே, அந்த பக்கமாக செல்லும் எறும்புகளே, கொஞ்சம் நில்லுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். பால் கொழுக்கட்டை, ஆமாங்க, இன்றைக்கி அதான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது அரிசி மாவு. நான் வந்து இடியாப்பம் பொடி ரெடிமேடாக கிடைக்குதுல, அது வாங்கியிருக்கேன். இல்லைன்னா நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதில் ஹாட் வாட்டர், நல்லா பாய்லிங் வாட்டர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்ட உடனே சாஃப்டாக ஆகிடும். அதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சோம்னா இது மாதிரி சாஃப்டாக வந்துடும். அப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக அதை ரெடி பண்ணிவிட்டு பிளேட் ஃபுல்லாக வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம வந்து பால்லே வேக வைக்கணும். ஜென்ரலாக தண்ணியில் வேக வைப்பாங்க. இது வந்து லிட்டரலாக பால் கொழுக்கட்டை. பாலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ஏன்னா ரொம்ப நேரம் வேகும், ஒரு 20-25 மினிட்ஸ்லாம் வேகும். அதனால் பாலில் கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துட்டு இந்த பால்ஸ் எல்லாம் போட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. சம்டைம்ஸ் அடியில் ஒட்டிடும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே அது கொஞ்சம் வெந்த உடனே மேலே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து அது கலையாத அளவுக்கு பதமாக கிளறி விடுங்க. பால்லே வேகணும். அந்த உங்களுக்கு தெரியும் அது வெந்துடுச்சு. வெந்த உடனே அது கொஞ்சம் ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாவு கிளியராக இருக்கும். பாலும் திக்காக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். வேறு எந்த ஃப்ளேவரிங்கும் ஆட் பண்ணல. குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்க்கலாம், நான் சேர்க்கலை. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த டைம் பாருங்கள், உரிச்ச பால் ஒரு 1 இன்ச் குறைஞ்சிருக்கு பாருங்கள். பாலும் திக்காகுது பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆச்சு சாப்பிடும்போது. இந்த டைமில் தேங்காய் பால் சேர்க்கணும். நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்க்கணும். நான் வந்து கேண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப்பு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி வெல்லம் சேர்க்கணும். நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் வந்து பொடிச்ச வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம் கட்டியாக இருந்தால் அதை தனியாக கரைச்சிட்டு சுடு தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி, குப்பெல்லாம் இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். நான் வந்து 1 கப், ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் ரொம்ப சட்டிலாக தான் நான் போட்டிருக்கேன். 1 கப் வெல்லம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்க்கணும். நான் வந்து கேண்டு தேங்காய் பால் தான் சேர்க்குறேன். ஒரு 1/2 கப் இருக்கும். 1/2 கப் சேர்த்துட்டு தேங்காய் பால் போனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. போட்டுட்டு ஒரு கொதி வந்தப்புறம் ஆஃப் பண்ணிடணும். அந்த தேங்காய் பால், அந்த ஏலக்காய் பால் எல்லாமே சேர்ந்து வாசனையே நல்லா கமன்னு இருந்தது. செம்மையாக டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது.
கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு பொறுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இன்னும் ஆற செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், அருமையான பால் கொட்டு தயார். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.